வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735. பகல் சுமார் 12 மணிக்கெல்லாம் பயங்கர பிஸியா இயங்கிட்டு இருந்தது டி நகர்ல இருக்கிற HDFC பேங்க். அப்போ பேங்குக்கு வர வாடிக்கையாளர் மாதிரியே டி-ஷர்ட் அணிஞ்ச ஒருத்தர் உள்ள வந்தாரு. உள்ள வந்த அவரு நேரா பேங்க்ல வேலை பார்த்துட்டு இருந்த தினேஷ் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு போனாரு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க 2 பேருக்கும் இடையில பயங்கர வாக்குவாதம் நடந்தது. மாறி மாறி 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்த நேரத்துல உன்னால தாண்டா என் வாழ்க்கையே போச்சுன்னு பயங்கரமா கத்தி இருக்காரு அந்த நபர். கத்தி முடிச்ச அடுத்த நொடியே தான் மறைச்சு வச்சிருந்த கத்தியை எடுத்து பேங்க் ஊழியர் தினேஷ குத்த பாஞ்சிருக்காரு. இத பார்த்து பதறி போன மற்ற வாடிக்கையாளர்கள் எல்லாம் அலறி அடிச்சு ஓடிட்டாங்க. ஆனா ஆவேசம் அடங்காத அந்த நபர் தினேஷோட காது முதுகுன்னு உடம்புல பல இடத்துல வெட்டி இருக்காரு. ஆத்திரம் தீர குத்தி கிழிச்சிட்டு உடனே அங்க இருந்து தப்பிச்சு ஓடாம அங்கேயே கத்திய கீழே போட்டுட்டு கண்ணீர் விட்டு கதறி அழ ஆரம்பிச்சிருக்காரு. அப்புறம் பேங்க்ல இருந்த மற்ற ஊழியர்கள்லாம் சேர்ந்து அவரை பிடிச்சு உடனே போலீஸுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. உடனே ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் பேங்க் ஊழியரை வெட்டுனவரை பிடிச்சு ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போய் விசாரணை பண்ணியிருக்காங்க. விசாரணையில அவரு புதுக்கோட்டை மணல்மேல்குடியை சேர்ந்த சதீஷ்ங்கிறது தெரிய வந்திருக்குது. அது மட்டும் இல்லாம வெட்டுப்பட்ட தினேஷும் வெட்டுன சதீஷும் 2 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா சாலையில இருக்கிற ஒரு தனியார் பேங்க்ல ஒன்னா வேலை பார்த்திருக்காங்க. அங்க தினேஷ் சேல்ஸ் மேனேஜராகவும் சதீஷ் சேல்ஸ் பிரிவு ஊழியராகவும் வேலை பார்த்திருக்காங்க. அப்ப இருந்து 2 பேரும் நெருங்கிய சிநேகிதர்கள் தான். ஆனா இடையில 2 பேருக்குள்ள கொடுக்கல் வாங்கல் சம்பந்தமா பிரச்சனை வந்திருக்குது. அதுவும் இல்லாம சதீஷ் சரியா வேலை பார்க்கலன்னு சொல்லி அவரை வேலையில இருந்து அனுப்பி இருக்காங்க. அப்ப இருந்தே தன்னோட வேலை போனதுக்கு தினேஷ் தான் காரணம்னு அவர் மீது பயங்கர கோபமா இருந்திருக்காரு சதீஷ். தன்னை வேலையை விட்டு தூக்குனதுக்கு தினேஷ் தான் காரணம்னு அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லயும் போய் சதீஷ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு. ஆனா தினேஷ் மேல எந்த நடவடிக்கையுமே எடுக்கப்படல. இது எல்லாமே சேர்ந்து சதீஷுக்கு மேலும் ஆத்திரத்தை உண்டாக்கி இருக்கு. இதுக்கு நடுவுல தினேஷ் அந்த பேங்க்ல இருந்து மாறி HDFC பேங்க்ல வேலைக்கு சேர்ந்திருக்காரு. நாட்கள் கடந்தாலும் தினேஷ் மேல சதீஷுக்கு இருந்த கோபம் மட்டும் கொஞ்சம் கூட குறையாம அப்படியே இருந்திருக்கு. தன்னோட வேலையை கெடுத்து வாழ்க்கையை கெடுத்த தினேஷ சும்மாவே விடக்கூடாது, ஏதாச்சும் பண்ணியே ஆகணும்னு நினைச்சு கொஞ்ச நாளாவே தினேஷ தீவிரமா தேடி வந்திருக்காரு சதீஷ். இதுக்கு இடையில தினேஷ் டி நகர்ல இருக்கிற ஏதோ ஒரு பேங்க்ல தான் வேலை பார்க்கிறாருங்கிற தகவல் சதீஷுக்கு கிடைக்குது. ஆனா எந்த பேங்க்னு கரெக்டான தகவல் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படியாவது அவனை கண்டுபிடிச்சு ஒரு வழி பண்ணணும்னு நினைச்சு வீட்டை விட்டு கிளம்பின சதீஷ் டி நகர்ல பேங்கா ஏறி இறங்கி தினேஷ தேடி இருக்காரு. கடைசியில மதியம் வாக்குல HDFC பேங்க்ல தினேஷ் வேலை பார்க்கறத கண்டுபிடிச்சிருக்காரு. பார்த்ததுமே ஆத்திரம் தாங்காம அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காரு. 2 பேருமே மாறி மாறி வார்த்தைகளை விட கடைசியில ஆத்திரத்தோட உச்சிக்கே போய் தினேஷ கத்தியால வெட்டி இருக்காரு சதீஷ். பல வருஷம் நெருங்கி பழகின சிநேகிதனையே கொலை பண்ண முயற்சிக்கிற அளவுக்கு 2 பேருக்கும் இடையில வேற ஏதாச்சும் பிரச்சனை இருக்கான்னு போலீஸ் தீவிரமா விசாரணை நடத்திட்டு இருக்காங்க. வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7207948735.